ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசனா கிச்சன் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் தான் போகிறோம். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்டனில் அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்மஸ் ஈவ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டனில் வந்து நல்ல ஒரு மாதிரி அந்த லைட்டிங்ஸ், அங்கே இருக்க செலிப்ரேஷன்ஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டவுன் டவுன் ஏரியாவில் போனோம் அப்படின்னா. அதனால் அங்கே போயிட்டு நம்ம எல்லா பாஸ்டனில் நிறையா இடத்த கவர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்றைக்கே போயிட்டு இன்றைக்கே திரும்ப ரிட்டர்ன் வரோம் அப்படிங்கிறதுனால. அதனால் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பாஸ்டன் காமன் போயிட்டு நம்ம ஒரு பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி. பாஸ்டன் காமன் போயிட்டு அங்கேருந்து குவின்சி மார்க்கெட் போகலாம். குவின்சி மார்க்கெட் போயிட்டு நைட் அங்கேயே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கிறிஸ்மஸ் லைட்லாம் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி பிளான். நம்ம இப்போது காலையில் கிளம்புன டைம் பார்த்திங்க அப்படின்னா 9 மணிக்கெலாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். யூஸ்வலாக கனெக்டிகட்லேருந்து பாஸ்டன் போகிறக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் டிராஃபிக்கு இல்லை நம்ம கிளம்புற டைமை பொறுத்து, இப்போ ஆஃபீஸ் டைமிங்கோ இல்லை டிராஃபிக் இருக்க டைமாக இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். பட் இன்றைக்கி வந்து டிராஃபிக் இல்லாதனால 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலான்னு தான் நினைக்கிறேன். வெதருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நல்லா இருக்குங்க. அதாவது ரொம்ப பனி இல்லாமல் நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சமாக லைட்டாக ரெயின் இருக்குங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சமாக மழை பெஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து நல்லது தான். ஆக்சுவலாக ரொம்ப குளிராமல் நல்லாயிருக்கும். ரொம்ப மழை பெஞ்சாதான் பிரச்சனை. நம்ம கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆகுது. ஆனால் டக்குன்னு இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது. இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி ஃபாகி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக அந்த மூடு பனி மாதிரி வந்துருச்சு. யூஎஸில் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ, ட்ரைவ் பண்ணி போகிறப்போ அங்கங்கே காரை வந்து நம்ம நிறுத்திட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம ஊர்லலாம் வந்து இப்போ மரத்துக்கடியிலலாம் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டோ இல்லை காஃபி குடிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம நின்றுக்கலாம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி நீங்கள் நிற்க முடியாது. கார் எங்கேயாவது கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போலீஸ் வந்துடுவாங்க. வேறு எதுவும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்குறக்கு வந்துடுவாங்க. ஸோ எங்கேயாவது வந்து பார்க்கிங் ஏரியா இல்லை வந்து இந்த மாதிரி போகிற வழியிலலாம் அங்கங்கே பிக்னிக் ஏரியா சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிக்னிக் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் காஃபி கொண்டு போயிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் இல்லை ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த பிக்னிக் ஏரியாவில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாஸ்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த மாதிரி பெருசாக பில்டிங்கெல்லாம் தெரியுதுனாவே பாஸ்டன் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அங்கே பெரிய பில்டிங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாஸ்டனோட டவுன் டவுன் ஏரியா. மோஸ்ட்லி இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து டவுன் டவுன் ஏரியாவில் தான் இருக்கும். நமக்கு நேராக ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேசச்சூசட்ஸோட ஒன் ஃபினான்ஷியல் சென்டர். இது வந்து பாஸ்டன்லேயே வந்து 11th 10th டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டிங்க இந்த பாஸ்டன் வந்து. அதனால் இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி கட்டின பில்டிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க பிரிட்ஜஸ் வந்து நிறைய பிரிட்ஜ் இருக்கும் இந்த ஊரில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 பிரிட்ஜஸ் அளவுக்கு இந்த பாஸ்டன் சிட்டிலேயே இருக்குது. இதில் வந்து சில பிரிட்ஜஸ்லாம் வந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பிரிட்ஜ் கூட இன்னும் வந்து அவங்க ரெனோவேட் பண்ணிவிட்டு அதை நல்லபடியாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த செக்யூரிட்டி இஷ்யூஸும் இல்லாத மாதிரி. எந்த அளவுக்கு ஓல்டு பிரிட்ஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு நிறைய நியூ பிரிட்ஜஸும் வந்திருக்கு. நியூ ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நிறைய பிரிட்ஜஸும் இப்போ வந்து ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் பீப்புளெலாம் இங்கே வந்து இருந்தப்போ அவங்க காலத்தில் கட்டின பிரிட்ஜஸ்லாம் கூட இன்னும் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. பாஸ்டன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக அது பாஸ்டன் கண்டுபிடிச்சதே வந்து இங்கிலீஷ் பேசுகிற மக்கள்லாம் வந்துட்டு இங்கே வந்து அவங்களோட மதத்தை வந்து அவங்களுக்கு அந்த மத ஃப்ரீடம் வந்து இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு இடம் வேணும்னு சொல்லி அவங்க வந்து இங்கே வந்து குடியேறி வந்தாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த இடத்துலேருந்து வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே வந்து குடியேறி வந்தாங்க. அப்படி உருவானது தான் வந்து கிட்டத்தட்ட 16th செஞ்சுரியிலன்னு நினைக்கிறேன். அப்போ உருவான சிட்டி தான் இது. அதுக்கப்புறம் பாஸ்டன் சுற்றியுமே வந்து கடல் தான் இருக்குது. பாஸ்டன் ஏர்போர்ட்டே பார்த்திங்கன்னா கடலில் ஒட்டி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி கடல் வழி வணிகம் வந்து இங்கே நிறைய உருவாச்சு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் உருவாச்சு. அப்புறம் மெயினாக எஜுகேஷன், குளோபல்லையே வந்து பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அது இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக மாறிடுச்சு இந்த பாஸ்டன் சிட்டி. அதே மாதிரி பாப்புலேஷன் வைஸும் பார்த்திங்கன்னா நம்ம இருக்க கனெக்டிகட் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே மேசச்சூசட்ஸில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டேட்டோட மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்த பாஸ்டன் சிட்டியில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்போ இந்த சிட்டியில் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால மக்கள் இங்கே தான் அதிகமாக இருக்காங்க.
ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, போட் கூட இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்சிட்டி கனெக்ஷன் ஆகிற மாதிரி போட்ஸ் கூட இருக்குது. இப்போ வின்டரில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து ஜென்ரலாக இந்த 3 டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து இருக்குது. நம்மளுமே இன்றைக்கி என்ன பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து நார்த் குயின்ஸில் ஒரு பார்க்கிங் இருக்குது. அங்கே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம வந்து பக்கத்தில் போய்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ போகிற பாஸ்டன் காமன் எல்லாமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெயினில் போனோம் அப்படின்னாவே அங்கே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன், நார்த் குயின்ஸியோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி பிஸியஸ்ட் சிட்டிலெலாம் கொஞ்சம் பார்க்கிங் வந்து பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்கும். பார்க்கிங் கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து இப்போ ரஷ்ஷான ஏரியாலலாம் அங்கே கண்டிப்பாக பார்க்கிங் கண்டுபிடிச்சி கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம கன்வீனியண்ட்டான இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஈஸியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து முன்னாடி கட்டின ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு எஸ்கலேட்டர்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து பழசாக தான் இருக்குது. இங்கே நம்மகிட்ட வந்து ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட்டெல்லாம் தனியாக போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கார்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கனெக்ட் டிக்கெட்டில் வந்து இப்போ பஸ்ஸுக்கெல்லாமே வந்து சிடி கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்டு இருக்கும். இங்கே வந்து சார்லி கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம அந்த கார்டில் வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் லோட் பண்ணிக்கணும். அதுக்கான இடம் தான் இங்கே. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த கார்டில் வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து இதில் அமௌண்ட் லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப் ஆஃப் கார்டு தான் வந்து ஆக்சுவலி இந்த சார்லி கார்டு. நம்ம அந்த கார்டோட டைப்பும் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ ட்ரெயினுக்கு என்ட்ரு ஆகிறப்போ அங்கே வந்து ஸ்வைப் பண்ணோம். அப்போ வந்து அந்த ட்ரெயினுக்கோட அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கும். அது இப்போ ஒருத்தருக்கு 1.75 நினைக்கிறேன். நம்ம 3 டைம்ஸ் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா 3 பேருக்கு வந்து அதை எடுத்துக்கும். காரில் வந்து அமௌண்ட் லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூட்டுக்கான ட்ரெயின் வந்து எங்கே வரும்னு பார்க்கணும். இங்கே வந்து ரெட் லைன், எல்லோ லைன், ப்ளூ லைன், ஆரஞ்சு லைன் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ எந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரூட் வந்து இருக்குது. ஸோ நம்ம போகிற டவுன் டவுன் ஏரியா வந்து இப்போ வந்து ரெட் லைனில் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரெயின் எங்கே வரும்னு பார்த்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிடணும் நம்ம. இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து டார்கெட் ஷாப் வந்து இருக்குது. இப்போ சிவிசி ஃபார்மசி அது பார்ட் ஆஃப் டார்கெட் ஷாப்புக்குள்ளேயே சிவிசி ஃபார்மசியும் இருக்குது. நம்ம எமர்ஜென்சியாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நமக்குமே ட்ரெயினுக்கு 15 மினிட்ஸ் இருந்தனால அங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதை வாங்கிட்டு நம்ம ட்ரெயினுக்கு வந்துட்டோம். கரெக்டாக நம்ம வரக்கும் ட்ரெயின் வரக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. இப்போது ஈவன் நம்ம சென்னையிலலாம் இருக்க மாதிரி கூட பெரிய பிளாட்ஃபார்ம் கிடையாது. சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ட்ரெயின் உள்ளேயுமே வந்து ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்து இந்த ரெட் லைனோட ரூட்டு தான் இப்போ நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெட் லைனோட ரூட் மட்டும் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து இந்த ரூட்டில் தான் வந்து போகும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோடனே நம்ம இறங்க வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாஸ்டன் காமன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட் பார்க்கு. அங்கேருந்து அதுக்கப்புறம் சீபோர்ட் போயிட்டு சீபோர்ட் பக்கத்துலேயே தான் வந்து குவின்சி மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போகிறோம். அதுதான் பிளான் இன்றைக்கி. இது வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே எக்ஸிட் ஆன உடனேயே வந்து ஸ்டேட் பார்க்கு. நான் கூட கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு நினச்சேன். பட் ஆனால் எக்ஸிட் ஆன உடனேயே ஸ்டேட் பார்க்கு. இது தாங்க அமெரிக்காவோட ஓல்டஸ்ட் ஸ்டேட் பார்க். இதுவுமே 16th செஞ்சுரியில் வந்து உருவான ஸ்டேட் பார்க் தான். இது ஓல்டஸ்ட் மட்டும் இல்லைங்க, இது வந்து பிக்கஸ்ட் ஸ்டேட் பார்க்கும் கூட. இதோட கிட்டத்தட்ட இதோட அளவு மட்டுமே பார்த்திங்கன்னா 50 ஏக்கர்ஸ்.
இதுக்கு ரொம்ப பெரிய ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இங்கே இருக்கிற அமெரிக்க பிரசிடென்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்க பிரசிடென்ட்ஸ் இங்கே கால் மிதிக்காத பிரசிடென்ட்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ் போப்பாண்டவரோட ஸ்பீச் ஆகட்டும், இல்லை மார்ட்டின் லூதர் கிங்கோட அவர் அந்த சிவில் ரைட்ஸை பற்றி பேசின ஸ்பீச் இப்போ வரைக்குமே அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்பீச். அது எல்லாமே இங்கே நடந்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது சுற்றிலும் பில்டிங் வந்துருச்சு, நிறைய கமர்ஷியல் ஆயிடுச்சு. இங்கே சுற்றிலும் தியேட்டர்ஸு, மாலு இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஏன்னா மக்கள் கூடுற ஒரு இடம். இப்போ சென்டர் ஆஃப் த சிட்டியில் இந்த பார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே இருப்பாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி கிறிஸ்மஸ் மொதல் நாள் இல்லையா, கிறிஸ்மஸ் ஈவினிங் அது செலிப்ரேட் பண்ணுறக்காக இங்கே இன்னுமே இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. நமக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு மாதிரி பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த பாஸ்டன் காமன்லேயே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்ச ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூவர் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூவர்னு ஒருத்தர் பாரிஸ்லேருந்து அங்கே இருக்கிற ஒரு மியூசியம்லேருந்து வாங்கிட்டு இங்கே வச்ச ஃபவுண்டைன் இது. இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கல்ப்சர்ஸுமே பிரான்ஸ்னால உருவானது தான். இப்போ நம்ம பார்த்தது கூட பிரான்ஸில் உருவானது தான். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட் பார்க்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18th செஞ்சுரிலாம் அந்த கால்நடைகள் ஆடு மாடெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வளர்த்துருக்கு, அதெல்லாம் மேய்கிறதுக்கு ஒரு மேய்ச்சல் நிலமாகவும், அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, போருக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அந்த வார் டைமில் அவங்களுக்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு கூடாரம்லாம் போட்டு கொடுத்த ஒரு இடமா தான் இது இருந்திருக்கு. அதுவும் அந்த வார் டைமில், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட இவங்க அடிமையாக இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை எழுச்சி உணர்வெல்லாம் வர்றதுக்காக ஸ்பீச்சஸ்லாம் இங்கே நிறைய நடந்திருக்கு. நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய அடிதடி, நிறைய விஷயம் இங்கே நடந்திருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லானு, ட்ரீஸ், பாண்டு இதோட கலவையாக தான் இந்த பார்க்கே இருக்கும். அந்த காலத்தில் இருந்த அந்த குளம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதோட நினைவாக ஃப்ராக் பாண்டுன்னு ஒரு அந்த இடம் இன்னுமே ஸ்டில் அவங்க இருக்குது அந்த நேமில். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அதை பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டேட் பார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்க்கில் நிறைய மரம் இருக்கும். இப்போ நமக்கு எந்த இலையுமே இல்லை, வின்டரில் இருக்கனால இந்த மாதிரி இருக்குது. பட் இதோட ஒவ்வொரு சீசனுமே ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளவர்ஸ் தான், கீழே ஃபுல்லாக பூவாக உதிர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் ஃபால் சீசனில் அந்த இலையெல்லாம் மாறிட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். சம்மரில் இன்னும் க்ரீனிஷாக நல்ல வெயில் அடிக்கும். நிறைய பேர் இங்கே சன்பாத் எடுப்பாங்க அந்த லானில் படுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ஊரில் இருக்கிற அணில் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா குண்டு குண்டாக இருக்குது எல்லா அணிலுமே. நம்ம ஊர்லலாம் அணில் இருந்துச்சுன்னா நம்ம போனாவே ஓடி போயிடும்ல. இதெல்லாம் மனுஷங்களெல்லாம் சட்டை பண்ணுறதே இல்லை, பக்கத்தில் போனால் கூட பயப்படாமல் இருக்குது. நிறைய பேர் அதுக்கு இதெல்லாம் கூட கொடுத்துட்ருந்தாங்க, ஃபுட்டெல்லாம் கூட கொடுத்துட்ருந்தாங்க. நிஜமாலுமே பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அது நல்லா பெருசாக இருக்கா, ஒரு மாதிரி அந்த வால்லாம் பெருசாக இருக்கனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக சுற்றி நிற்குது பார்த்தீங்களா, நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுது. இவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறோம், ஆனால் அது ரொம்ப எல்லாம் பயப்படுறதெல்லாம் கிடையாது. அழகாக ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கு. ஓகேங்க, அடுத்து இதுதான் நம்ம சொன்ன இடம். அந்த இங்கே ஐஸ் ஸ்கேட்டிங் போயிட்டுருக்கு. எவ்வளோ பேர் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே இங்கே யூஎஸில் இது ஒரு காமனான ஒரு ஈவெண்ட்டுங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ தான், ஆக்சுவல் ஸ்னோ கிடையாது. ஏன்னா ஆக்சுவல் ஸ்னோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளால் ஸ்கேட்டிங் அந்த ஸ்மூத்தாக பண்ண முடியாது.
ஆக்சுவல் ஸ்னோ வர்றக்குள்ளே அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் வரைக்கும் தான். 2-3 வீக்ஸில் இது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஸ்னோ வந்துடும். அந்த ஸ்னோ வந்துச்சுன்னா மேடு பள்ளமாக மாறிடும். அப்போ வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க நடத்த மாட்டாங்க. அவுட்டோரில் மட்டும் நடத்த மாட்டாங்க. இன்டோர் ஸ்கேட்டிங் ரிங் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வின்டர் முடிகிற வரைக்குமே இந்த ஆக்டிவிட்டி இருக்கும். அதுவும் மெயினாக இது வந்து இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டுங்க. நம்ம வின்டர் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக இங்கேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து போவாங்க. இது வந்து நார்மல் சைஸான ஒரு ஸ்கேட்டிங் ரிங் தான் வந்து, ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்ல முடியாது. நியூயார்க்கில் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நியூயார்க்கில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கனெக்டிகட்லேயுமே இருக்குது. இந்த சைஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அதுவுமே இந்த டைமில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வீக்லி 7 டேஸுமே அது வந்து இருக்கும். ஸ்கேட்டிங் தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டால்ஃபின் இது மாதிரி இருக்குல்ல, அதை வச்சுட்டு போகிறாங்க. அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு போகிறாங்க. குழந்தைங்க வச்சுருக்கவங்களும் வந்து அதில் குழந்தைகளை உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி போகிறாங்க. ஆக்சுவலி இது நார்மல் ஸ்கேட்டிங் மாதிரி தான். நார்மல் ஸ்கேட்டிங் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸ்கேட்டிங் சுத்தமாக தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், மேனேஜ் பண்ணிக்கிறது கஷ்டம்தான். நார்மல் ஸ்கேட்டிங்கை விட கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நம்ம பே பண்ணோம். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு வந்து $10. டைம் லிமிட்டும் இருக்குது. பட் ஓரளவுக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கொஞ்சம் நேரம்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு ½ அன் ஹவர் பக்கமாக நீங்கள் வந்து ஸ்கேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தருக்கு வந்து $10. பசங்கள்லாம் அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்கேட் பண்ணிட்டு போகிறாங்க. அச்சோ போச்சு, விழுந்துட்டான். இதோ அந்த டால்ஃபின் டாலை அப்படியே இது பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, தள்ளிட்டு. போச்சு, அப்படி 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. பட் இது ஜாலியாக தாங்க இருக்கும், ரொம்ப அடிப்படாது. சஞ்சு வந்துட்டான். இவனுக்கு ஓரளவுக்கு ஸ்கேட்டிங் தெரியும். அதனால் கொஞ்சம் ஐஸ் ஸ்கேட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிட்டான். ஆக்சுவலி இந்த இடம் தாங்க நான் சொன்னேன் ஃப்ராக் பாண்டுன்னு சொல்கிறது. இதுக்கு பக்கத்தில் அந்த ஃப்ராகோட ஸ்டாச்சு கூட வச்சுருப்பாங்க அதோட ஞாபகார்த்தமாக. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு குளமாக இருந்தது. தவளை குளம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த குளமாக இருந்த இடம் தான். இப்போ வின்டரில் வந்து இது இந்த மாதிரி ஸ்கேட்டிங் ரிங்காக ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்காக மாற்றிடுவாங்க. சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாகவே ஸ்விம்மிங் பூலாக மாறிடும். அதாவது ஸ்ப்ரே பூல்னு சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ஸ்ப்ரே பூல். இதில் நிறைய தண்ணி இருக்கும். அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட்ஸு டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைய வந்து அது ஸ்ப்ரே பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க சம்மரில். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் எது ஆப்டாக இருக்குமோ அந்த மாதிரி செட்டப் வந்து அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க இந்த ஃப்ராக் பாண்டில். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ட்ரைனிங் கொடுக்குறாரா, இந்த மாதிரி பண்ணணுன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாரு போல். நல்லா இருக்குங்க பார்க்குறக்கே. வந்து இவ்வளோ மக்கள், இவ்வளோ க்ரௌடாக நான் வந்து கனெக்டிகட் ஸ்டேட்லலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ இங்கே வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்குது, நல்லாயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா இந்த ஃப்ராக் ஸ்டாச்சு, இதுதான் அந்த ப்ரான்ஸில் அந்த ஃப்ராகோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நம்ம பார்த்த அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்குக்கு முன்னாடியே வந்து இதை வச்சுருக்காங்க இந்த இடத்தோட ஞாபகார்த்தமாக. அப்புறம் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா டேட்போல் ப்ளே கிரவுண்டுன்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதுவுமே இந்த தவளை குட்டிகள் விளையாடுற இடங்கிற மாதிரி ஒரு பேர். ஸோ இந்த இடத்த வந்து ரிமெம்பர் பண்ணுறக்காக வந்து இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க.
இங்கே வர்றவங்க யாருமே இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்கங்க. இது ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஒரு இடமா தான் இருக்குது இந்த தவளை பக்கத்தில் நின்று எடுக்கிறது. அவ்வளோதான், ஒரு பேட்ச் ஆஃப் மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. ஸ்கேட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஒன்ஸ் ஒரு க்ளீனிங் மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஐஸ் போடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒன்ஸ் ஒரு பேட்ச் வெளியே போனோடனே ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. க்யூ நிற்கிது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு. ஸோ ஃபுல்லாக இங்கே க்யூ நிற்கிது. அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போகணும். அந்த ஒரு வெஹிக்கிள் மாதிரி வருது பார்த்திங்களா, அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி வச்சு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க. அந்த தண்ணி வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டர் மாதிரி வச்சு அந்த ஐஸ் எல்லாத்தையும் லைட்டாக மெல்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஐஸ் போட்டு அந்த ஐஸ் இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இது பேக் சைடு இந்த இடத்துல குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த ஐஸை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து அங்கே போட்டுட்டு அதை ஈக்குவலாக சமன்படுத்தி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்ச் பீப்புளை வந்து ஸ்கேட் பண்ண விட்றாங்க. நம்ம ஊரில் மண்ணெல்லாம் குவிச்சு வச்சா குழந்தையெல்லாம் போய் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி இந்த ஊரில் ஸ்னோவில் விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சோல்ஜர்ஸ் அண்ட் செயிலர்ஸ் மானுமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 130 அடி உயரம். கிட்டத்தட்ட நம்ம அங்கே கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை உயரம். ஸோ நம்ம இப்படியே போயிடலாம் அதுக்கு. இது வந்து அந்த சிவில் வார் இருக்குது இல்லையா, அமெரிக்காவோட உள்நாட்டு போர், அதில் இறந்த அந்த சிப்பாய்கள் சோல்ஜர்ஸு அந்த மாலுமிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, செயிலர்ஸ், அவங்களோட ஞாபகமாக பண்ண விஷயந்தான் அது கட்டினது. இதுவுமே 18th செஞ்சுரியில் கட்டினது தான். சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இது வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கிரானைட்டில் கட்டியிருக்காங்க. சுற்றிலும் வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து மறுபடியும் அணிலில் பிடிச்சாச்சு. அது ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக அந்த அணிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் வந்து பிடிக்கல, அது வாங்கலை. மற்ற அணிலெலாம் வாங்கிட்டு போயிடுச்சு. இந்த அணில் வந்து ஏதோ கொடுக்குறாங்கன்னு வந்தது, ஆனால் அந்த சிப்ஸ் பிடிக்கல. உடனே இவன் விடாமல் வேறு ஒரு அணிலுக்கு அந்த சிப்ஸை கொடுத்தேன். அவன்கிட்ட அணிலை சுற்றி சுற்றி எவ்வளோ நேரம் அதை விட்டு வரவே இல்லை. அந்த அணிலுமே பயங்கர விவரம், அதை அப்படியே பார்க்குது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவர் தூக்கி போட்டதும் வந்து இந்த அணில் வந்து அந்த சிப்ஸ் எடுத்துருச்சு. அந்த ஒரு அணிலுக்கு தான் அந்த டேஸ்ட்டு பிடிக்கல போல், இதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒவ்வொரு இந்த மாதிரி ஸ்டாச்சுவோ இல்லை வந்து இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லான், இதான் நிறைய இடம் இருக்கே. திரும்ப அந்த அணில் ஆக்சுவலாக இவன் பண்ணுற ஆக்ஷன் மாதிரியே அதுவும் பண்ணுது பாருங்களேன். நம்ம ஊரில் டாக் எல்லாம் விளையாடும்ல நம்ம கூட, அந்த மாதிரி தான் இங்கே வந்து அணில் விளையாண்டுச்சு ஆக்சுவலாக. இங்கே வந்து ஒரு வயசான தாத்தா வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சு தான். இது வந்து ஆக்சுவலாக மார்ட்டின் லூதர் கிங்கும் அவங்களோட ஒய்ஃப் வந்து கொரிட்டா கிங் தான் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க 2 பேரும் வந்து இங்கே மீட் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் அந்த 1950 அந்த டைமில் வந்து இங்கே மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஞாபகார்த்தமாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப், லீடர்ஷிப்பு, பீஸ், அதெல்லாத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஸ்டாச்சுவாக இங்கே இருக்குங்கிற மாதிரி அங்கே எழுதி போட்டிருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பாருங்கள். அது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி லீடர்ஸோட ஸ்டாச்சுலாம் வைக்கிறப்ப அவங்க ஃபேஸ் தெரியாமல் வைக்க மாட்டாங்க இல்லையா, பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து அந்த எண்டில் வச்சுருக்காங்க இந்த ஸ்டாச்சு. இதை ஒட்டி பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கமர்ஷியல் பிளேஸ் ஆயிடுச்சு. எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிட்டாங்க.
அடுத்து வந்து அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து பார்க்மேன் பேண்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். அங்கே போலீஸ் பேட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி இங்கே சுற்றிட்டே தாங்க இருப்பாங்க பார்க்குள்ளே. ஸோ ஏதாவது வந்து சேஃப்டி இஷ்யூஸ் வந்து மக்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா குதிரையெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு, மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு குளம் இருந்த இடம் தான் இது. அதுக்கப்புறம் அந்த 18th செஞ்சுரி 1830 அந்த சம்திங் அந்த டைமில் வந்துட்டு இனிமேல் வந்து இங்கே கால்நடைகள்லாம் மேயக்கூடாது, இது வேறு பர்பஸ்க்காக இந்த இடத்த வந்து சரி இது பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுத்தமாகவே வந்து எந்த மேய்ச்சல் இதெல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்க்மேன் ஒருத்தர் இருந்தார். அவரு வந்து இங்கே இந்த பார்க்கை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு நல்ல காசுக்காக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து $5 million கொடுத்தாராமா. அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட நினைவாக இது வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா $1 million இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இதுவுமே உள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கிரானைட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து மார்ட்டின் லூதர் கிங், அந்த செயின்ட் ஜான் பால் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போயுமே வந்து நிறைய ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்துட்டு இங்கே நிறைய மியூசிக் கன்சர்ட் எல்லாம் நடக்குமா. ஸோ இங்கே ஏதோ அதை பற்றி எழுதியிருக்காங்க, பட் அது கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இது ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 2 செஞ்சுரிஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஹைட்டான இடத்துலையும் இது கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு அந்த ஃபுல் பார்க்கோட வியூவுமே கிடைக்கும். அந்த வியட்நாம் வார், அதுக்கப்புறம் நிறைய இந்த சிவில் வார் நடந்த டைம்லலாம் இங்கேருந்து தான் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. மக்கள் கூட்டமே வந்து இந்த பார்க்கில் தான் நடந்திருக்கே. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேட்மிண்டன் கோர்ட் வந்து இருக்குது. இது க்ளோஸ்டு கிடையாது, இப்போவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு விளையாடுறதுனா விளாண்டுக்கலாம். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி சம்மரில் தான் இங்கே வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஏரியா மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி கால்ஃப் விளையாடுறக்கா கூட இருக்கலாம், தெரில எனக்கு. மேபி நான் தப்பாக கூட சொல்லலாம். அங்கே பாருங்கள், ஹோம்லெஸ் பீப்புளெலாம் வந்து எங்கே வந்து படுத்திருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஊரில் மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் போல். இங்கெல்லாம் வந்து ஹோம்லெஸ் பீப்புள் தான் வந்து உட்காந்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் நிறைய இடம் இருக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காவாசி இடம் தான் நம்ம பார்த்தோமே. இது உள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் வந்து இந்த லோட்டஸ் பாண்ட் இருக்குது, அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு அதுக்கு டைம் இல்லை. நம்ம அடுத்து வந்து இப்போது இன்றைக்கி ஃபுல்லாகவே இங்கே இருந்தோன்னா 1 டே டைமுமே இதுக்கு வந்து போயிடும். ஆனால் நம்ம வந்து அடுத்து சீபோர்ட் போகணும், குயின்சி மார்க்கெட் போகணுங்கிறனால நம்ம அப்படியே கிளம்புறோம். ஒரு கொஞ்சம் தான் பார்த்தோம், அந்த மெயினாக இருக்க மானுமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. ஸோ இங்கே வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இப்போ கிறிஸ்மஸுங்கிறனால ஒரு பெரிய ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீயே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, இங்கேயே அது வளர்ந்தது கிடையாது. நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக வச்சுருக்காங்க. இங்கே நிறைய இந்த மாதிரி ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பீச்லலாம் ஸ்டால் போட்டிருப்பாங்களே, ஸ்நாக்ஸ் ஸ்டால். அந்த மாதிரி இவங்க வந்து அந்த இதெல்லாம் ஹாட் டாக்கு, சாண்ட்விச் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வச்சுருந்தாங்க.
இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரூவர் ஃபவுண்டைன். அது அவ்வளோதாங்க. நம்ம பார்க் விட்டு வெளியே வந்தாச்சு. திரும்ப இங்கேருந்து வந்து ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்து சீபோர்ட் போகணும். முன்னாடி வந்து நான் காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரெயினுக்கு வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து டிக்கெட் கான்செப்ட் கிடையாது. இந்த மாதிரி இங்கே நீங்கள் உள்ளே அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நுழையிறப்பயே வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாட்டி ஸ்வைப் பண்ணணும். அந்த கார்டில் நம்ம அமௌண்ட் லோட் பண்ணோம் இல்லையா, சார்லி கார்டு, அந்த கார்டு வச்சுட்டு ஸ்வைப் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணுமே. இதுதான் ட்ரெயினுக்கு டிக்கெட். ஓகேங்க. நம்ம விளாக் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் அந்த சீபோர்ட், குயின்சி மார்க்கெட்லாம் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் வந்து இது இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொன்னதுக்கு ரீசன் வந்துட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் இல்லையா? ஸோ கம்ப்ளீட் அந்த அமெரிக்காலேயே வந்து ஒரு ஓல்டஸ்ட்டு ஸ்டேட் பார்க் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒன்று தான். அதனால தான் வந்து அதை டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் காட்டினேன் நான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறத வச்சு தான் வந்து நம்ம வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் வந்து ரெசிபி வீடியோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து மாற்றி மாற்றி தான் நம்ம காட்டிகிட்ருக்கோம். ஸோ வேறு வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். நான் வீக்லி ஒன்ஸ் இப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடுறப்போ உடனே உங்களுக்கு வந்து அலர்ட் வந்துடும். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்து இங்கேருந்து நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. இங்கேருந்து நம்ம சீபோர்ட் போயிட்டு அங்கே வந்து நெக்ஸ்ட் விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அங்கே தான் வந்து ஆக்சுவலி அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்க போகுது. ஆப்டான கிறிஸ்மஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீக் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.